ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரம் எடுக்கிறேன். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால இந்த நாள் நமக்கு ஒரு பெரிதான ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு வித்தியாசமான காரியங்கள் ஒவ்வொரு ஊழியக்கார நிமித்தமாக பேசிக்கொண்டு இருக்கிறார். குறிப்பிட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்வேனால், நம்முடைய கிரேஸ் தொலைக்காட்சியின் நிறுவனராக இருக்கிற ஐயா பில்லிகிராமோடு கூட ஆண்டவர் தொடர்ந்து அநேக ரகசியங்களை வெளிப்படுத்தி அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, பல இடங்களில் உற்சாகப்படுறாங்க, ஆண்டவருடைய வருகைக்கு தம்முடைய இருதயங்களை ஆயத்தப்படுற சபையை ஆயத்தப்படுத்துகிறாங்க. இப்படிப்பட்ட சவால் மிக்கதான ஒரு வெளிப்பாடுகளை ஆண்டவராகிய தேவன் தம்முடைய தாசர் மூலியமாக வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதனால் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள். மாரநாதா என்ற நிகழ்ச்சி, அதுக்கு பிற்பாடு இன்னும் பல நிகழ்ச்சிகள் உண்டு. இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் பார்த்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்க. மற்றவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகளை பகிர்ந்து கொடுப்பீர்களானால் அவர்களும் இந்த நிகழ்ச்சி நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்படுவாங்க. தேவ சமாதானம், ஆசீர்வாதம், கிருபை இந்த கடைசி நாட்களில் அநேகரை ரட்சிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மல்கியாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நம்ம வாசிக்க போகிற இந்த காலை நேரத்தில் 4ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்பி கொண்டு அதில் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கப்படும்போது ஒரு அருமையான வார்த்தை உண்டு. இங்கே சொல்லப்படுகிறது, நம்ம வாசிக்க போகிறோம். தி புக் ஆஃப் மாலாக்கி, கடைசி புத்தகமாகிய பழைய ஏற்பாட்டில் மல்கியான் தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரத்தில் 2வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பாருங்கள், இப்படி சொல்லப்படுகிறது. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்தவர்களின் மேல் நீதின் சூரியன் உதிக்கும். வசனம் எப்படி தெளிவு ஆண்டவர் ஆரம்பிக்கிறார் பாருங்கள். என் நாமத்திற்கு பயந்தவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும்னு சொல்லி ஆண்டவர் துவக்குகிறார். வசனம் சொல்லப்படுகிறது. தேவன் நீதியின் சூரியன். வேதத்தில் ஆதாரமாக நம்ம வாசிக்கிறோம், அவர் நீதியின் சூரியனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அதனால் அவர் பிரகாசிக்க பண்ணுகிற, நம்மையும் பிரகாசிக்க வைக்கிற அப்படிப்பட்ட ஒரு தேவனாக இருக்கிறார். ஆகினால தேவனுடைய நாமத்தில் பாருங்க, நாம் எப்போதும் அவருக்குள்ளாக இருக்கணும்னு சொல்லி தான் தேவன் நம்ம விரும்புகிறார். நீதியின் சூரியன் உங்கள் மேலே என்ன பண்ணோம்? உதிக்கும். அதன் சேட்டுகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த பகுதியில் வாசிக்கிறோம். தேவன் நீதியின் சூரியனா நம்ம மேலே உதிப்பார். அப்போ அந்த சூரியனுக்கு கீழே நம்ம எப்படி இருப்போம்னா நிழலில் ஆரோக்கியமாக இருப்போம்னு சொல்லி. தேவஜனமே, ஆரோக்கியம் என்பது தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. எரேமியா 33ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர்களுக்கு நான் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தை வர பண்ணுவேன்னு சொல்லி. இப்படி வியாதியிலிருந்து குணப்படுறதுக்கான அநேக வார்த்தைகள், வசனங்கள், ஆரோக்கியம் தருகிற வசனங்கள் உண்டு. இங்கே வசனத்தில் நம்ம பார்க்கப்படும் போது பாருங்க, அதன் சேட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். வளர்ச்சி, ஆரோக்கியம், நீதியின் சூரியன். எப்படி ஒவ்வொரு காரியமாய் ஆண்டவர் இந்த ஜனங்களுடைய இந்த காரியங்களில் அவர் விரும்புகிறார் பாருங்க. கொழுத்த கன்றுகளாக நாம் இருப்போம்னு சொல்லி, ஆரோக்கியமாக இருப்போம்னு சொல்லி. இந்த காரணத்தில் இந்த வசனத்தை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கை, இந்த பாருங்கள் தேவனுடைய காரியங்கள் இந்த அதிகாரத்தில் வசனத்தில் எப்படி இருக்குது பாருங்கள். ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியங்களை குறித்து கூட இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இப்போ தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீதியின் சூரியனாக இருக்கிறார். அவருடைய சேட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டு. ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறவர், சௌக்கியத்தை வர பண்ணுகிறவர். ஒரு மனுஷனுக்கு எப்போ ஆரோக்கியம் வேணும்னா அவன் வியாதிப்பட்டு இருக்கும்போது, அவனுக்குள்ள ஒரு அவஸ்தை இருக்கும், மரண அவஸ்தை, இல்லை வியாதியிலேருந்து ஒரு சுகப்படணுமேனு சொல்லி ஒரு வாஞ்சை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஒரு மனுஷனுக்கு என்ன தேவைன்னா ஆரோக்கியம் தேவை. ஒருவேளை இருதயத்தில் கலக்கம், வேதனை, பலவீனம், போராட்டத்தில் இருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருகிறார். அவர் சேட்டைகளின் கீழே உங்களுக்கு நிழல், அவர் சேட்டைகளின் கீழ் அடைக்கலம், தேவனுடைய சேட்டைகளின் கீழ் மறைவிடமாய்
91வது சங்கீதத்தில் கூட வாசிக்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்னு சொல்லி. அப்போ தேவன் உன்னதமானவராய், மறைவிடமாய், சேட்டைகளுக்கு நிழலாய் இருக்கிறார், அற்புத நிழலாயிருக்கிறார். தேவன் அதற்கு கீழே பாதுகாப்பு கொடுக்கிறார், அதற்கு கீழே ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். இதை கால நேரத்தில் தேவன் உனக்கு நீதி உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சேட்டைகளின் கீழே அவர் மறைவிடமாய், அவர் உனக்கு ஆரோக்கியம் தருகிறவராய், தேவன் உன்னை எல்லா விதத்திலும் ஆண்டவர் பாதுகாத்து பக்கபலனாய் ஆண்டவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நீ வெளியே புறப்பட்டு போகும்போது நிழலோடு போவேன், நிழலில் புறப்பட்டு போவேன். தீங்கு உண்மையில வராது, துக்கப்படுகிற காரியம் உண்மையில வராது, தீங்கு அனுபவிக்கிற காரியம் உண்மையில வராது. தேவ சமூகத்தில் நீ கொழுத்த கன்றாய் போல வளருவ. ஆசீர்வாதம், அதாவது ஆசீர்வாதத்தின் பெருக்கம். கொழுத்த கன்றாய் போல வளர்வது ஆசீர்வாதத்தின் பெருக்கம். அவர் நிழலில் இருக்கும்போது, அவருடைய சட்டைக்கு நீ கீழே இருக்கும்போது உனக்கு எப்போதும் ஆசீர்வாதம் தான், பெருக்கம் தான். தேவன் பெருக வைப்பார், பழுக வைப்பார், தேவன் உயர்த்துவார், தேவன் நீதியா நடத்துவார், தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், தேவன் நன்மையான காரியங்களை ஆண்டவர் தம்முடைய வாழ்க்கையில் தந்தருளுகிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மையில் எப்போதும் நிலைத்திருக்கும். தேவ சமாதானத்தின் கரம் நம்மை பாதுகாக்கிறது. அதனால தான் இந்த வசனத்தில் எப்படி எழுதியிருக்கிறார், என் நாமத்திற்கு பயப்படுகிறவன் மேலே நீதியின் சூரியன் உதிக்கும்னு சொல்லி. அவருக்கு பயந்து வாழுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனோ இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். பல ஆசீர்வாதங்கள் உண்டு, பல மேன்மையான காரியங்கள் உண்டு. கர்த்தருக்கு பயப்படுகிறவங்க அவங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 128ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவன் கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான், அவனுக்கு பாக்கியம் நன்மை உண்டாகும்னு சொல்லி. அப்போ கர்த்தருக்கு பயந்தவரின் மேலே அவர் ஆசீர்வாதத்தை எப்படியெல்லாம் கொடுக்குறாருன்னா, கையின் பிரயாசத்தை சாப்பிட்றதும் பாக்கியத்தை நன்மையை மாத்திரமில்லை, அவங்க மேலே நீதியின் சூரியன் உதிக்கும்னு சொல்லி. அவங்க சேட்டைகளின் கீழே தேவனுடைய நிழலில் அடைக்கலமாக இருப்பாங்க. கொழுத்த கன்றுகளை போல பழுகுவாங்க, பெருகுவாங்கன்னு சொல்லி ஆண்டுடைய வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவங்க வாழ்நாளெல்லாம் தேவனுடைய வாழ்க்கை வசனத்தை கை கொள்வார்கள். அவங்க வாழ்நாளெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்பார்கள், ஆண்டு கொள்வார்கள்னு சொல்லி. எனக்கு அருமையான தேவ சொன்னமே, இந்த கால நேரத்தில் ஆண்டவர் நம்ம அதிகமாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். ஜெபியம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, இந்த கால நேரத்தில் நன்றி, உம்மை துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, இந்த கடைசி புத்தகமாகிய இந்த பழைய ஏற்பாட்டின் புத்தகம் மல்கியா தீர்க்கதரிசனி 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின் பிரகாரமாய் கர்த்தருக்கு பயப்படுகிற ஆண்டவரே ஜனத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறீர். அவர்களுக்கு நீதியின் சூரியனாக இருக்கிறீர். அவர்கள் உம்முடைய சேட்டைகள் நிழலில் இருப்பாங்க. அவங்க ஆண்டவரே கொழுத்த கன்றுகளை போல ஆண்டவரை வளர்வார்கள், பெருகியிருப்பார்கள், செழித்து இருப்பார்கள்னு சொல்லி நம்முடைய வசனத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.